Hi friends, welcome to Chennai food. சாதாரணமாக நம்மளுடைய உடல் சோர்வு இருக்கிறதுனால நம்மளால் நினச்ச நேரத்தில் நினச்ச வேலைகளை நம்மளால் செய்ய முடியலைங்க. உடல் பலவீனம், இடுப்பு வலி, கை கால் வலி, இது மாதிரி பல பிரச்சனைகள் நம்மளுடைய உடலில் இருக்கிறதுனால நம்மளால் எல்லா வேலைகளையும் எடுத்து செய்ய முடியறதில்ல. இது எல்லாத்துக்குமே ஒரே தீர்வு. அது என்ன, எப்படி செய்யறதுன்னு வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அடுப்பில் இது மாதிரி ஒரு பேனை வச்சுக்கோங்க. நான் 2 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு எடுத்திருக்கேன். இந்த ஸ்பூனில் தாங்க எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு எவ்வளவு தேவையோ நீங்கள் அவ்வளவு எடுத்துக்கலாம். இதை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வாசனை வர அளவுக்கு வறுக்கணும். அடுப்பு சிம்மில் வச்சுட்டு வறுத்துக்கோங்க. உளுத்தம்பருப்பு இப்போ நல்லா வாசனை வர அளவுக்கு வறுபட்டுருச்சு. இதை பாருங்கள், லேசாக கலர் மாறிடுச்சு. இந்த டைமில் நாம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இந்த உளுத்தம்பருப்பை கொஞ்சம் ஆற விட்டுடலாம். நான் பாத்திரத்தை கீழே இறக்கிட்டு நம்ம இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு அரைக்கணும். கொஞ்சம் நேரம் ஆறட்டும். வறுத்த உளுத்தம்பருப்பு நான் ஒரு 5 நிமிஷம் போல் ஆற விட்டுட்டேங்க. ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு பவுடர் பண்ணிட்டேன். பாருங்கள், ரொம்ப நைஸாக அரைக்கணுன்ட்டு அவசியம் இல்லை. கொஞ்சம் கரகரப்பாக இருந்தாலும் பரவாயில்ல. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம அடுப்பில் பேனில் தண்ணி சேர்த்துக்கலாம். அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். ஏற்கனவே நான் உளுத்தம்பருப்பு வறுத்த அதே பேன் தான் யூஸ் பண்ணுறேன். 200 ml அளவுக்கு நான் தண்ணி சேர்க்குறேன். அந்த தண்ணியில் இந்த வறுத்த இந்த உளுத்தம்பருப்பு பவுடரையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தண்ணி சூடானதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணோம்னா கட்டி பட்டுடும். அதனால் இப்போயே நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டா அதுக்குள்ளே தண்ணி சூடாகிறதுக்கு நமக்கு சரியாக இருக்கும். இந்த மாதிரி கரண்டி வச்சு நல்லா கலக்கி விட்டுடுங்க. கலக்குனாலே அதில் இருக்கிற கட்டிகள் எல்லாமே உடஞ்சிரும். கட்டிப்பட்டது எல்லாத்தையுமே நான் நல்லா உடச்சி விட்டுட்டேங்க. இது மாதிரி நம்ம ஸ்டார்டிங்லேயே தண்ணியிலே நம்ம அரைச்ச அந்த பவுடரை சேர்த்துட்டோம்னா கட்டிப்பட்டதெல்லாம் ஈஸியாக உடச்சிடலாம். உங்களுக்கு இது மாதிரி செய்கிறது கஷ்டமாக இருந்ததுன்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணியில் கலக்கிட்டு கூட நீங்கள் அதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்ல திக்னஸ் வருது. நீங்கள் அடுப்பில் சிம்லேயே வச்சுட்டு நீங்கள் வேக விட்டுக்கலாம். இந்த உளுத்தம்பருப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய மெடிசன் வேல்யூ இருக்குதுங்க. நீங்கள் இன்னும் கருப்பு உளுந்து வாங்கிட்டு முளை கட்டிட்டு அதை நல்லா காய வச்சு மிஷினில் அரைச்சிட்டு கூட இந்த மெத்தடில் செஞ்சுக்கலாம். அது மாதிரி தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தால் நமக்கு மூட்டு வலியே வராது. எலும்புகளுக்கெல்லாம் நிறைய வலு சேர்க்கும். இதில் நிறைய சத்துக்கள் இருக்குது. அதே மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாக இருக்குதுங்க. இந்த உளுத்தம்பருப்பை சேர்த்து நம்ம தினந்தோறும் கஞ்சியோ இல்லை களியோ இல்லை பாயசமோ செஞ்சு சாப்பிட்டுட்டு வந்தோம்னா உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்குங்க. உடல் சோர்வு, இடுப்பு கை கால் வலி, உடல் வலி, இந்த மாதிரி பல உபாதைகள் எல்லாம் எல்லாமே நமக்கு சரியாயிடுங்க. மெனுபாஸ் டைமில் கூட லேடிஸ்க்கு இடுப்பு வலி அதிகமாக வரும். அவங்க கூட இந்த மாதிரி சமயங்களில் இதை சாப்பிட்லாம். அந்த டைமில் தான் சாப்பிட்ணுன்னு இல்லை, தினந்தோறுமே இதை சாப்பிட முடியும். அதே மாதிரி ஜென்ஸும் சாப்பிட்லாம். லேடிஸ் மட்டும்தான் சாப்பிட்ணுன்னு இல்லைங்க, ஜென்ஸும் சாப்பிட்லாம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த உளுத்தம்பருப்பை இந்த மெத்தடில் நம்ம செஞ்சு சாப்பிட்டோம்னா உடலுக்கு ரொம்பவே நல்லதுங்க. ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு. இப்போ பாருங்கள், நல்லா திக்காயிடுச்சு. இந்த மாதிரி பதம் வந்திருப்போ நமக்கு வெல்லம் சேர்த்துடலாம். அடுப்பு நான் சிம்மில் வச்சுக்கிறேன். நான் இந்த கப்பில் தான் 1/2 கப்பு உளுத்தம்பருப்பு, அதாவது 2 ஸ்பூன் எடுத்திருந்தேங்க. அதனால் நான் 1/2 கப்பு அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். வெல்லத்தை நல்லா பொடியாக தூள் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துடலாம். சுகர் பேஷண்ட்டு வெல்லம் சேர்க்காமல் வெறும் உப்பு மட்டும் சேர்த்துட்டு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு சிட்டிகை அளவுக்கு சால்ட்டு. எந்த ஸ்வீட் ரெசிபி செஞ்சாலும் ஒரு சிட்டிகை சால்ட்டு போட மறந்துடாதீங்க. நல்ல டேஸ்ட் எடுத்து கொடுக்கும். நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுப்பு இனிமேல் சிம்லேயே வைங்க. ஹையில் வச்சா அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். வெல்லம்லாம் நல்லா கரையணும். அடுத்ததாக 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி, அதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்துக்கலாம். இப்போ வெல்லம்லாம் நல்லா கரைஞ்சிருச்சுங்க. நல்ல ஒரு திக்னஸ் வந்துருச்சு பாருங்கள். இந்த சமயத்தில் நாம் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் எப்படி ரெடி பண்ணுறது நான் ஏற்கனவே வீடியோ கொடுத்துருக்கேங்க. நீங்கள் வீடியோ பார்க்கலன்னா மேலே ஐ பட்டன் ப்ரெஸ் பண்ணி வீடியோ ஓப்பன் பண்ணி பாருங்கள். தேங்காய் பால் எப்படி செய்கிறது நீங்கள் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நான் 150 ml அளவுக்கு தேங்காய் பால் எடுத்திருக்கேன். நீங்கள் இவ்வளோ தான் எடுக்கணும்னு இல்லை, உங்கள் விருப்பம். நீங்கள் அப்படி சேர்த்துக்கலாம். இல்லை தேங்காய் துருவல் கூட சேர்த்துக்கலாம். இந்த தேங்காய் பாலை நான் அதில் சேர்த்துடுறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறம் கொதிக்க ஆரம்பிக்கணும். கொதிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். அவ்வளோதாங்க. தேங்காய் பால் சேர்த்துட்டு இப்போ நல்லாவே பாயசம் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் அடுப்பு சிம்மில் தாங்க வச்சு கொதிக்க விட்டுருக்கேன். நான் வீட்டில் இருக்கக்கூடிய வெல்லம் சேர்த்து செஞ்சுருக்கேங்க. உங்கள் கிட்டக்க நாட்டு சர்க்கரை இருந்தால் சேர்த்துக்கலாம். இல்லைனா கருப்பட்டி, அதாவது பனை வெல்லம் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். அப்படி எதுவுமே இல்லைனா நீங்கள் ஒயிட் சுகர் சேர்த்துக்கலாம். ஆனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த ரெசிபிக்கு ஒயிட் சுகர் அவாய்ட் பண்ணுறது நல்லதுங்க. ரொம்பவே ஹெல்த்தியான ஃபுட்டு. அதுக்கெலாம் நம்ம வெல்லம், நாட்டு சர்க்கரை சேர்க்கறது தான் உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இப்போ பாயசம் ரெடி ஆகிடுச்சுங்க, உளுத்தம்பருப்பு பாயசம். இந்த பாயசம் நீங்கள் தினந்தோறும் செஞ்சு சாப்பிட்லாங்க. உங்களுக்கு சுகர் இருக்கிற பேஷண்ட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் சர்க்கரை, வெல்லம் இதெல்லாம் சேர்க்காம கஞ்சி போல் செஞ்சு சாப்பிடுங்க. அப்படி சுகர்லாம் இல்லை, நார்மலாக இருக்கீங்கன்னா இதே மெத்தடில் நீங்கள் பாயசமாக செஞ்சு சாப்பிட்லாம்.
சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு. வளர்கிற குழந்தைங்களுக்குலாம் இது ரொம்பவே கொடுக்கலாம். ஏன்னா எலும்புகளுக்கெல்லாம் ரொம்பவே பலம் கொடுக்கக்கூடிய ஒரு உளுத்தம் பருப்பை வச்சு நம்ம செஞ்சுருக்கோம். அதனால் கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். கடைசியாக நான் முந்திரி பருப்பும் பாதாம் பருப்பையும் கத்தியில் பொடியாக நறுக்கி வச்சுருக்காங்க. நம்ம நெய் போட்டு வறுக்கலை, பச்சையாக தான் சேர்க்குறேன். இதில் நம்ம வந்து எண்ணெயோ நெய்யோ எதுவுமே சேர்க்கலை இந்த ரெசிப்பியில். அதனால் நான் பச்சையாகவே சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு நெய் சேர்த்தா பரவாயில்லன்னா நீங்கள் நெய் சேர்த்துக்கலாம். இதை நம்ம நல்லா தூவி விட்டுடலாம். டேஸ்ட்டுக்காக தான் நான் சேர்க்குறேன். இது சேர்க்கணும்னு கட்டாயம் கிடையாது. இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேங்க. உளுத்தம்பருப்பு பாயசம் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இடுப்பு கை கால் வலி, உடல் சோர்வு, உடல் பலவீனம், உடல் வலி இது எல்லாத்துக்குமே ஒரே தீர்வுன்னு நான் சொல்லியிருந்தேங்க. அது ஒன்றும் இல்லை, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய உளுந்து வச்சு உளுந்து கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. அஃபிஷியலாக நம்மளுடைய ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் பேஜஸ்க்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் லிங்க்கை கிளிக் பண்ணி லைக் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நமக்கு இன்னும் 2 சேனல் இருக்குங்க. அந்த சேனலுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் லிங்க்கை கிளிக் பண்ணி சேனலை ஓப்பன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.